டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம். இடைக்கால ஜாமீனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அரசியல் ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது ஏன் என்பதை விரிவாக பார்க்கலாம். கடந்த மார்ச் 21ஆம் தேதி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட பின் சில நாட்களில் அவர் கைது செய்யப்பட்டது விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் அவருக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வரையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது குறித்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மக்களவைத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகின்ற காரணத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. வரும் ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சரணடைய வேண்டும். அமலாக்கத்துறை முன்வைத்த முக்கியமான வாதங்கள் என்ன? 1. இந்தியாவில் ஆண்டு முழுவதும் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தல் நடந்து கொண்டுதான் இருக்கும். கடந்த 3 ஆண்டில் 124 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. ஆகவே கெஜ்ரிவாலுக்கு பிரச்சாரம் செய்ய ஜாமீன் வழங்கினால் அது அரசியல்வாதிகளின் கைது நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வரும். 2. மக்கள் பிரதிநிதிகள் தொடர்புடைய 5000 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர்களை எல்லாம் ஜாமீனில் விடுவிக்க முடியுமா? ஒரு விவசாயிக்கு கூட அறுவடை, விதை விதைப்பு போன்ற முக்கிய பணிகள் உள்ளன. விவசாயியை விட அரசியல்வாதி மேலானவரா? 3. அமலாக்கத்துறை சார்பில் வியாழக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவில் கெஜ்ரிவாலை ஜாமீனில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தேர்தல் பிரச்சார உரிமை அடிப்படை உரிமையோ, அரசியல் சாசன உரிமையோ அல்லது சட்டப்படியான உரிமையோ அல்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதில்லை என கூறியிருந்தது. நீதிபதிகள் கூறிய முக்கியமான கருத்துக்கள் என்ன? 1. இது அரசியல்வாதியின் வழக்கா, சாதாரண நபர் வழக்கா என்று நாங்கள் பார்ப்பது இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சில சிறப்பு காரணங்கள் உள்ளன. விலக்குக்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன. தேர்தல் நடைபெறுவதால் தான் இது குறித்து நாங்கள் பரிசீலிக்கிறோம் என தெரிவித்தது. 2. கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது. இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே வாதம் வைத்திருந்தார். எனவே இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எப்போதோ தொடங்கிய ஊழல் வழக்கில் தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என்னும் கேள்வியை முன்வைத்தனர் நீதிபதிகள். இறுதியாக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கிறது. விதிக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகள் என்ன? ரூபாய் 50,000 பிணைத்தொகையாக செலுத்த வேண்டும். முதல்வர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது. தன்னிச்சையாக எந்த அரசு கோப்புகளிலும் கையெழுத்து போடக்கூடாது. இந்த வழக்கு தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாது. வழக்கின் சாட்சியங்களிடம் பேசவோ சந்திக்கவோ கூடாது. வழக்கு தொடர்பான ஆவண கோப்புகளை ஆய்வு செய்யவோ பார்க்கவோ கூடாது. ஜூன் 2ஆம் தேதி சரணடைய வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. வரும் 25ஆம் தேதி டெல்லியிலும் ஜூன் 1ஆம் தேதி பஞ்சாபிலும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இந்த 2 மாநிலங்களிலும் ஆளும் கட்சியாக ஆம் ஆத்மி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. எனவே பல அரசியல் தலைவர்களும் இதனை ஆதரித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால ஜாமீனை ஆம் ஆத்மியினரும் கொண்டாடி வருகின்றனர். கெஜ்ரிவாலின் விடுதலை குறித்து பேசியுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதில் மகிழ்ச்சி. இந்த தேர்தல் சூழலில் அவரின் ஜாமீன் பயனுள்ளதாக இருக்கும் என பதிவிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சியினர் இதனை வரவேற்பது ஏன்? 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தேதி மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட 5 நாட்களிலேயே கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இது பெரும் சர்ச்சையானது. இந்த சூழலில் ஜெர்மனி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் செபாஸ்டியன் ஃபிஷர் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் இந்த வழக்கில் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கிறோம். குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் மற்றவர்களைப் போல் கெஜ்ரிவாலிடமும் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தது. இப்படியாக பிற நாடுகளும் கூட கெஜ்ரிவாலின் கைது குறித்தும் பாஜகவின் நடவடிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தது. எனவே இப்போது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனநாயகம் வென்றிருப்பதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். காரணம், இந்த கைது சட்டவிரோதமானது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடுத்திருந்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். இந்தியாவில் தேர்தலுக்காக அரசியல் தலைவருக்கு ஜாமீன் வழங்கியது இதுவே முதல் முறை. இதனை உதாரணமாக கொண்டு பிற வழக்குகளையும் வாதாட முடியும். அதேபோல் பாஜக அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு
எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆனால் தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது பாஜகவுக்கு சறுக்கலாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் நேரத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.